ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் மனைங்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமையில் இறை வழிபாடுகள் சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். தீப பூஜை செய்கின்றவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு எது எல்லாம் முடிகின்றதோ இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நம்முடைய வசதிக்கேற்ப நாம் எதை நம்மால் முடிகிறதோ அதற்கேற்ப அவற்றையெல்லாம் செய்து கொள்ளலாம். எதுவுமே நமக்கு முடியலையா, கோயிலில் போயிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணி ஒரு மலர் பூக்களை கொண்டு சென்று கொடுத்து விட்டு வரலாம். அவ்வாறு இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அவ்வாறு இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 3ஆவது நாள். இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகளெல்லாம் சிறப்போடு கூடியதாகவும் பங்குனி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் அது ஒரு மங்களமான நாள், திருமணத்துக்குரிய நாள், திருமண நாள் என்று போற்றக்கூடியது. சிவன் பார்வதியுடைய திருமணம் நடைபெற்ற காலம் இந்த பங்குனி மாதம், பங்குனி உத்தரத்திலே. அவ்வாறு இந்த சிறப்பு நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். இவ்வாறு நாங்கள் ஆலயங்களிலே சென்று இந்த சிறப்பான நாட்களிலே வெறுமனே ஆலயத்துக்கு போனோம், பூஜையை பார்த்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், விபூதியை வாங்கினோம், போனோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த சரீர தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, துப்புரவு செய்வது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, அங்கு உள்ள பூஜை பொருள்களை நாம் துப்புரவு செய்து கொடுப்பது, இதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவையெல்லாம் இந்த சரீர தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும் பல ஜென்மங்களிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகிவிடுமாம். வேறு இந்த ஆலய வழிபாடுகளிலே வெறுமனே நாம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் இல்லாமல் நம்மாலும் ஏதாவது தொண்டுகள் செய்யக்கூடிய இருந்தால் அங்கே ஆலயத்தினுடைய வீதிகளை துப்புரவு செய்து கொடுக்கலாம். அங்கே பூக்கண்டுகளை நாம் அவற்றுக்கு தண்ணீர் இறைத்து விடலாம். பூக்கண்டுகளை புதிதாக வைத்து கொள்ளலாம். பூக்களை பறித்து பூஜைக்கு கொடுக்கலாம். சரீர தொண்டுகள் எது வருமானாலும் நாம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த இறை தொண்டுகளோடு இருந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் என்கின்றதாகிய சாயங்காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஒரு சில மாதங்களே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரும். அவ்வாறு அந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி தீபங்களை போட்டு குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம்,
நாகதோஷம் இவையெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.